இது எங்கே முடிவாகும் அப்படின்னு சொன்னால், யார் பக்கம் பாஜக இருக்கிறது என்பதை வைத்து தான் முடிவாகும். எடப்பாடி பக்கம் தான் பாஜக இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. அவ்வளோதான். யார் பக்கம் பாஜக நிற்கிதோ அவங்களுக்கு அது தீர்ப்பாயிடும். அவ்வளோதான். இதுக்கு இடையில குட்டி கலாட்டா பண்ணது வந்து தாவேகா. அவங்க இந்த 10 நாளில் பார்த்து பெஜாராயிட்டாங்க. ஐயோ, இந்த கவர்மெண்ட் இது வேலைக்கு ஆகாது. அவன் நினச்சது என்ன, ஏடிஎம்கேக்கு இனிமேல் ஃபியூச்சர் இல்லை. மைண்டில் வந்தது என்னடா, பிஜேபி யார் பக்கம் நிற்குதுன்னு தெரியல, எதுக்கு இவங்க 2 பேர் அடிச்சிக்கிறாங்க அப்படி. பிஜேபி விட்டுருச்சு போல இருக்கு இவங்களை. 2 பேரும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி வந்துருக்குன்னு விட்டுருச்சு போல இருக்குன்னு. இப்போ நீங்கள் உள்ள கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபியூச்சரில் வந்து இவங்க ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்த போது தான் வந்தாங்க. ஓகே, இந்த 15-20 நாள் அவங்களும் அனுபவசாலி முடிவு பண்ணிட்டாங்க. இது ஏடிஎம்கேவை இல்லை, தன்னையும் கூட ரீப்ளேஸ் பண்ணிக்காது இது, இந்த கட்சி இது நிலைக்காது. ஓகே, இது வந்து கோமாளிகளின் கூடாரம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தே ஹவ் டிசைடட் டு ரிட்டர்ன் பேக். அது எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் எடுக்கிற அரசியல் முடிவு சாதகமாக வருதோ இல்லையோ வரலாறுல, அடுத்தவன் எடுக்கிற முடிவெல்லாம் அவர் சாதகமாக வரும். அந்த மாதிரி விஜய் ஆட்கள் எடுத்த முடிவு மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக அமைந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அதனால வந்து இடி வரும் இதில், அந்த மணி இன்வால்வ்டு இல்லையா. இப்போ இடி, முதல்ல இடி, அந்த டைம்ல இடி இல்லை, என்ன இப்போ வந்து இடி வரும். இதில் இந்த விவகாரத்தில் இடி வரும், எனி டைம் வரலாம். பிஜேபி இந்த விஜயோடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்று கவனிக்கணும் நீங்கள். இதே நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து பிஜேபி வந்து லெட் இட் கோ மூடில் இருந்து உருவாக்கப்பட்ட இதுதான், இது ஆட்சி தான் இது. அவங்க அந்த லெட் இட் கோன்னு ஏன் விட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நேரத்தை அவர்கள் பயன்படுத்தி திமுகவை தனிமைப்படுத்துவதற்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பிஜேபி இருந்துச்சு. குதிரை பேரம் கைக்கு முன்னால் நடந்ததுக்கான ஆதாரம் கையில் இருக்கிறப்ப அவர் ஆட்சி அமைக்கவே அழைத்திருக்கக்கூடாது சட்டப்படி. அந்த விசாரணை தான் அவர் துவங்கியிருக்கணும். ஆனால் ஏன் அலோவ் பண்ணார்? கவர்னர் ஆட்சியை விட விஜய் ஆட்சி வரட்டும், அது எவ்வளோ மோசமான ஆட்சின்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சொன்னா கேட்கல, விஜய்க்கு ஒன்றும் பண்ண தெரியாது அப்படின்னு நம்ம நினைச்சோம். இப்போ பிஜேபி இஸ் ரெடி டு பிளே இட்ஸ் கேம். அதில் நடந்த கலைவரங்கள் தான் இதெல்லாம். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பிஜேபியோட ரோல் ஒன்று இருக்கும்ல, ஒன்றுமே வரலையே, இன்னும் வரும். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மரியாதைக்குரிய திரு அலிமல் புகாரி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். அஇஅதிமுகவில் தொடர்ந்து நீடித்து வந்த இந்த பிளவு குழப்பங்கள் தற்போது முடிவுக்கு வந்திருப்பது போல் நமக்கு வந்து இப்போ தகவல்கள். எஸ்பி வேலுமணி தரப்பு நேரடியாகவே இபிஎஸ் இல்லத்திற்கு சென்று ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. எங்களோட பொதுச் செயலாளர்கிட்ட நாங்கள் சில கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கோம், அவர் அதை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேட்டியையும் எஸ்பி வேலுமணி சொல்லியிருக்காங்க. சபாநாயகர்னு சந்தித்து அந்த வாபஸ் பெறக்கூடிய லெட்டரை வந்து இருதரப்பும் வந்து வழங்கியிருக்கிறத பார்க்க முடியாது. அதிமுகவோட சர்ச்சையை ஓய்ந்திருக்கிறதா எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து அதிமுக என்கின்ற கட்சியினுடைய முழு அதிகாரமும் இபிஎஸ்ஸிடம் இல்லை அப்படிங்கிறத இது காட்டுது. ஏன் அப்படின்னா, அவங்களோட ஹைகமாண்ட் டெல்லியில் இருக்குது. இவங்க அப்படி இப்படி கொஞ்சம் பேசிக்கிட்டாலும் அடிச்சுக்கிட்டாலும் இது எங்கே முடிவாகும் அப்படின்னு சொன்னால், யார் பக்கம் பாஜக இருக்கிறது என்பதை வைத்து தான் முடிவாகும். எடப்பாடி பக்கம் தான் பாஜக இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. அவ்வளோதான். யார் பக்கம் பாஜக நிற்கிதோ அவங்களுக்கு அது தீர்ப்பாயிடும். அவ்வளோதான். அது யாருக்கு நல்லா தெரியும் அப்படின்னா, அதிமுகவுடைய உட்கட்சி அரசியலில் இது வரைக்கும் ஓபிஎஸ்ஐ சேர்த்து கொள்ளும்படி சொன்னார்கள். பாஜக சொன்னது, எடப்பாடி கேட்டார். சசிகலாவை தவிர்க்கும்படி சொன்னார்கள். பாஜக சொன்னது, எடப்பாடி கேட்டார். டிடிவி தினகரனை தனிமைப்படுத்தும்படி சொன்னது, பாஜக சொன்னது, எடப்பாடி கேட்டார். டிடிவி தினகரனை சிறைக்கு அனுப்பிவிட்டு தாங்கள் யார் என்பதை புரிய வைத்துவிட்டு தேர்தல் நெருக்கத்தில் அமித்ஷா தான் என்கிட்ட பேசினார், சேர சொன்னார், நான் சேர்ந்துட்டேன். பாஜக சொன்னது, அவர்கள் கேட்டார்கள். இதுக்கு இடையில குட்டி கலாட்டா பண்ணது வந்து தாவேகா. தாங்கள் வந்து அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பதற்காக எந்தவித ஜனநாயக வழிமுறைகளையும் மீறுவதற்கும் அதை வந்து கொலை செய்வதற்கும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கு தமிழகத்தில் பெரும் ஆபத்தாக இவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு 2 உதாரணம் என்னால் சொல்ல முடியும். கடந்த 2016 to 2021 மெஜாரிட்டி நிரூபிக்கிற சுச்சுவேஷன் வந்து சிக்கல் குளறுபடிகள் இருந்தபோது கூட அதிமுகவிலிருந்து சிலரை திமுக எடுப்பதற்கு கூட முயற்சி எடுக்கவில்லை. அவங்களுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையை பயன்படுத்தி செஞ்சுருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜனநாயக மீறலை, அந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை செய்யாத திமுகவிற்கு இவ்வளவு பழி. அதிமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க பார்த்தார்கள், அது பண்ண பார்த்தார்கள், இது பண்ண பார்த்தார்கள்.
கை மேலே அதிமுக 2-3 செதறி உடஞ்சி சிக்கலில் இருந்தப்ப அங்கேருந்து கொஞ்சம் பேரை எடுத்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் ஒரு ஜனநாயக போக்கை வந்து கடைபிடித்தது திமுகவும் அதிமுகவும். மற்றபடி முட்டாள்கள் போல பேசுகிறார்கள். தேமுதிகவில் இருந்து அங்கே கொஞ்சம் பேர் போனாங்க. ஆட்சி அமைப்பதற்கு எந்த சிக்கலும் இல்லாத காலகட்டத்தில் தேமுதிகவிலிருந்து அது திமுகவுடைய இயலாமை அப்படின்னு தான் வந்து அந்த அந்த சமயத்தில் விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே அந்த காலகட்டத்தில் என்ன விமர்சனம் வச்சாரு, இது குதிரை பேராட்சி, இதை வந்து வீழ்த்தணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து கடந்த காலத்தில் முன் வச்சிருக்கிறாரு. இந்த 16-21 16-21 ஆட்சி காலத்தில் அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் அல்லாது அந்த 18 எம்எல்ஏக்கள் விவகாரத்துலையும் இதே போல் ஒரு குற்றச்சாட்டு, நாங்கள் நினச்சா ஒரு சொடுக்கு போடுற சமயத்தில் நாங்கள் இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியும், ஆனால் நாங்கள் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரும் அச்சுறுத்தி தானே இருந்தார். விஷயம் என்னங்க, ஜனநாயக விழுமியங்களை மீறி செய்யணும்னா செய்யலாம், ஆனால் நாங்கள் அதை செய்ய மாட்டோம். எங்களை எது தடுக்கிறது? ஜனநாயகம் தடுக்கிறது அப்படின்னா குதிரை பேர் ஆட்சியானா குதிரை பேர் ஆட்சி தான். ஏன்னா அந்த எம்எல்ஏக்களை டிடிவி தரப்பு எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வைத்து அது எல்லாத்தையும் கச்சிதமாக செய்து கொடுத்தது யார்? பாஜக. இன்றைக்கி அதுதான் வந்து எஸ்பி வேலுமணி தரப்பும் வந்து தாங்கன்னு திடீர்னு மறந்துட்டாங்க. நமக்கு ஹைகமாண்ட் எடப்பாடி இல்லை பிஜேபிங்கிறத அவங்க டக்குன்னு கொஞ்சம் மறந்துட்டாங்க. மறந்து இஷ்டத்துக்கு போனாங்க. போனது அப்புறம் கொஞ்சம் விஜயும் ஆசை வார்த்தை காட்டி எடப்பாடி தரப்பை சந்திக்காமல் சிவி சண்முகம் தரப்பை மட்டும் சந்தித்து வாங்க நம்ம என்னென்னு பேசிக்கலாம்னு சோஃபா கொடுத்து பேசினார். இதெல்லாம் எடுபடாத காரணம். இன்னும் பிரேக்கிங் நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு மைனாரிட்டி சர்க்கார் இருக்கிறப்ப வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்து பிரேக்கிங் நியூஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கு வர்றேன். அது இயலாமைங்கிறது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இன்றைக்கு ஒரு இஸ்லாமியர் பாஜகவில் சேர்றான்னு வைங்களேன். அப்போ அந்த இஸ்லாமியர் வந்து சொல்கிறான், என்கிட்டே ஒருத்தன் சொல்கிறான், ஒரு இஸ்லாமியன் ஒரு டைமில் எங்களெல்லாம் பார்த்து உங்களுக்கு பொறாமல். நான் சொன்னேன், பீத்திங்கிறது எதுடா பொறாமை அப்படின்னு. 10 ஒழுக்கமுள்ள பெண்கள் இருக்கிற ஊரில் ஒரே ஒரு ஒழுக்கம் தவறியவள் சொன்னாலாம் என் திறமையை பார்த்தியான். ஒழுக்கங்கிறது விட்டுட்டோம்னா எல்லாருக்கும் அந்த திறமை தான், அது தனி திறமை கிடையாது இல்லை அப்படின்னு நான் அவனுக்கு உதாரணம் சொன்னேன். அந்த மாதிரி ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய ஒருவர் தான் ஒழுக்கம் தவறமாட்டேன் என்று சொன்னது இயலாமேன்னு சொல்கிறத விட ஒரு நகைப்புக்குரிய விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. அவரால் முடியாதுன்னு இல்லை, அவர் செய்ய மாட்டார். ஏன்னா அதுதான் ஒழுக்கம், அதுதான் வந்து அரசியல் அறிவு, அதுதான் அரசியல் நாகரிகம். அந்த நாகரிகத்தை தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ ஏன் சார் அப்போ வாரத்துக்கு ஒருக்க தினமும் ப்ரெஸ் மீட்லாம் சந்திக்க போதெல்லாம் இந்த ஆட்சி கவிழ்ந்துரும், இந்த ஆட்சி ஒரு வாரம் நீடிக்காது, ஒரு மாதம் நீடிக்காது, நம்ம ஏன் அச்சுறுத்திட்டே இருக்கோம்? அது செய்யக்கூடாது. வேணா நம்ம கிட்ட இருக்கிற எம்எல்ஏஸ் வேணா ஒரு 50 பேர் அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த ஆட்சி வந்து நல்லபடியாக இருக்கணும்னு முடிவு செஞ்சு அரசியல் செய்வோமா? நாங்கள் அவிலாங்க செய்வாங்க அரசியல் செய்யாமல். இந்த டைலாக் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. எதிர்கட்சியுடைய பணி என்ன? இதை சொல்லுவதுதான் எதிர்கட்சியுடைய பணி. ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் கவிழ்ப்போமா? ஜனநாயகத்திற்கு பாதிப்பு இல்லாமல் இவர்களுடைய பெரும்பான்மை இல்லை என்பதை மக்கள் மன்றத்துக்கு நிரூபிக்க வேண்டிய எல்லா வேலையும் செய்வோம். நீங்கள் இப்போ பிஜேபிக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ இந்த 3 பேர் வந்து இப்போ சேர்ந்தாங்களே 4 பேர் அதிமுகல இருந்து, இந்த உதாரணத்தோடு நான் சொல்கிறேன். பிஜேபிக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக இருவரும் தரமாக போராடக்கூடிய கட்சி. மாற்றுக்கிறது இருக்கா? ஒரு தேர்தலை சந்திக்கணும்னு சொன்னால் முழு வீச்சில் தன்னுடைய முழு உழைப்பையும் போட்டு போராடக்கூடிய கட்சின்னு பிஜேபி நம்புறீங்களா? திமுகவை நம்புறீங்களா? நம்புறீங்களா இல்லையா? கண்டிப்பாக நம்புறீங்க. 2 பேருக்கு வித்தியாசம் என்ன? எந்த எல்லைக்கும் போவார்கள், அது பிஜேபி. ஜனநாயக எல்லைக்கு உட்பட்டு நிற்பார்கள், அது திமுக. இதுதான் 2க்கும் வித்தியாசம். அதுக்காக ஜெயிக்கிறது தானே அரசியல் பண்ண போகிறோம். எப்படி இதை சொல்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்தியா முழுக்க நீங்கள் ஆப்ரேஷன் கமலா பார்த்தீங்கன்னாலும் சரி, மற்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னாலும் சரி, இப்போ உங்களுக்கு வந்து இந்த வழக்கில் ஸ்ரீநாத் பாலேசாஹிப் பாட்டீல் ஸ்பீக்கர் அப்படிங்கிற வழக்கு 2018 கர்நாடகாவில் தேர்தல் நடந்து முடிஞ்சு எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. காங்கிரஸ் வந்து ஹெச்டி குமாரசாமி தலைமையில் கோலிஷன் கவர்மெண்ட் இப்போ பண்ணுற மாதிரியே தான், விஜய் கூட எப்படி அமைக்கிறாங்களோ அந்த மாதிரி. அவங்களுக்கு இருந்த ஜேசிடி பிரபாகர் தான் வந்து ரமேஷ்குமார் அப்படின்னு, கேஆர் ரமேஷ்குமார்னு அவங்களுடைய ஸ்பீக்கர். அப்போ வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இதே மாதிரி ஒரு 17 எம்எல்ஏக்கள் 2019 ஒரு 17 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்கிறார்கள். நல்லா கேளுங்க, ராஜினாமா செஞ்சாங்க. அன்னைக்கு காங்கிரஸுடைய ஸ்டாண்ட் என்னவா இருந்தது? இன்னைக்கு காங்கிரஸுடைய ஸ்டாண்டும் தாவேக்காவுடைய ஸ்டாண்டும் அதுவாக தான் இருக்கணும். ஏன்னா காங்கிரஸ் இங்கே தானே இருக்குது, தேசிய கட்சியில் காங்கிரஸ். அன்னைக்கு 2019 காங்கிரஸுடைய ஸ்டாண்டாக கேஆர் ரமேஷ்குமார் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆன்டி டிஃபெக்ஷன் லா படி அந்த 17 பேரும் ரிசைன் பண்ணுறாங்க. அந்த ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணாமல் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணி இந்த அசம்பிளியுடைய எண்டு வரைக்கும், அதாவது இந்த 2018-19 வச்சுக்கிங்களேன்,
அடுத்து இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்கு இல்லையா, இந்த 3 வருஷம் முடிவு வரைக்கும் இவர்கள் எந்த தேர்தலிலும் போட்டியிடக்கூடாதுன்னு தடை பண்ணுறாங்க. விஸ்வநாதனும் ராஜேஷ்குமாரும் மரகதம் குமரவேலுக்கும் மிச்சம் 3 பேருக்கும் என்ன சொல்ல போகிறாங்க? கர்நாடகாவில் உங்கள் நிலைப்பாடு என்ன? அதோடு முடிஞ்சிச்சா? அந்த 17 பேர் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. இவர்களும் அவர்களை துரத்தி கொண்டே சென்றார்கள். கபில் சிபல் உட்பட எல்லாரும் அப்பியர் ஆகி ஆர்கியூ பண்ணாங்க. அந்த அதில் வந்து உச்சநீதிமன்றம் கூட சொன்ன வார்த்தை, a pending or impending disqualification action does not become infructuous by submission of the resignation letter. நீ ரிசைன் லெட்டர் கொடுத்துக்கிட்ட, நல்லா கேளுங்க, நீ ரிசைன் லெட்டர் கொடுத்துட்ட அப்படிங்கிறதுனால உன்னுடைய டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து பெண்டிங்காக இருக்குதுல்ல. இதை யார் செஞ்சா? ஏற்கனவே இந்த 4 பேர் இல்லை, மொத்தம் 25 பேர் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு புகார் கொடுத்தாங்க. அது பெண்டிங்கில் இருக்குது. அது பெண்டிங்கில் இருக்குது. அப்படி இருக்குதுன்னா நீங்கள் ரிசைன் பண்ணீங்கன்னா அது வந்து இன்ஃபெக்ஷஸ் ஆகாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. யாருக்கு சாதகமாக இருக்குது? எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இருக்குது. இதில் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இது யாருடைய ஸ்டாண்டு? காங்கிரஸுடைய ஸ்டாண்டு. ஓகே, ரிசைன் பண்ணுறவனை டிஸ்குவாலிஃபை பண்ணணும், இது காங்கிரஸுடைய ஸ்டாண்டு. மீண்டும் என்ன சொல்லிச்சு உச்சநீதிமன்றம்? ரெசிக்னேஷன் கெனாட் பி யூஸ்ட், நல்லா கேளுங்க, ரெசிக்னேஷன் கெனாட் பி யூஸ்ட் as an escape route from anti-defection proceedings. Resignation cannot be used as an escape route from anti-defection proceedings. இது யாருடைய வார்த்தை? யாருக்காக நீதிமன்றம் சொன்ன வார்த்தை? காங்கிரஸுக்காக நீதிமன்றம் சொன்ன வார்த்தை. ஏன் காங்கிரஸுக்காக நீதிமன்றம் சொன்ன வார்த்தை? காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 17 பேர் வந்து கட்சியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த 17 பேர் ரெசிக்னேஷன் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஏடிஎம்கே கொடுத்த மாதிரியே ரெசிக்னேஷன் கொடுத்தாங்க. இப்போ ஏடிஎம்கேல 4 பேர் கொடுத்த மாதிரியே அவங்க 17 பேர் கொடுத்தாங்க. அந்த 17 பேரை காங்கிரஸ் கோலிஷன் கவர்மெண்ட்டுடைய சபாநாயகர் என்ன பண்றாரு? ரெசிக்னேஷனை வாங்காம டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கிறாரு. இங்க ஜேசிடி பிரபாகர் என்ன பண்ணிருக்கணும்? காங்கிரஸ் நேர்மையானவர்களாக இருந்தால் ஜேசிடி பிரபாகர் என்ன பண்ணிருக்கணும்? அவங்களோட ரெசிக்னேஷன் வாங்காம என்ன பண்ணிருக்கணும்? அந்த ஏற்கனவே நிலுவையில உங்களுடைய இது வந்து இருக்கு, 25 பேர் கொடுத்திருக்காரு. இபிஎஸ் கொடுத்தத விடுங்க, கோர்ட் என்ன சொல்லிருக்கு? கோர்ட்டோட டைரக்ஷன் படி அவர் பெண்டிங்ல தான் வச்சிருக்கணும். அது வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கணும். காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? நான் கேக்குறது, ஜேசிடி பிரபாகர் வந்து ஜேசிடி பிரபாகரா பார்க்காதீங்க, காங்கிரஸ் கோலிஷன் கவர்மெண்ட்டுடைய சபாநாயகரா பாருங்க. ஓகே, காங்கிரஸ் நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? அவர்கள் உச்சநீதிமன்றம் போன போது கூட இந்த 2 மேட்டரை அக்செப்ட் பண்ணிக்கிருச்சு. ஸ்பீக்கர் வந்து இந்த மாதிரி ரிசைன் பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களை எடுத்து பண்ணலாம், எல்லாம் தப்பில்லை, அவங்கள அடுத்த அசம்பிளி வரைக்கும் வரக்கூடாதுன்னு போட்டிருந்தார். அதை மட்டும் எடுத்துட்டு அவங்க ரீஎலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துச்சு. ஆனால் காங்கிரஸ் அவங்க ரீஎலெக்ஷன் கூட வரக்கூடாதுன்னு நினைச்சு கோர்ட்ல போய். இப்ப மரகதம் குமரவேல் விஷயத்தில் விஸ்வநாதனும் ராஜேஷ்குமாரும் என்ன பேச போறாங்க? ரெட்ட வேஷமா? வெக்கமா இல்ல? அப்புறம் நீங்க நாளைக்கு ஜனநாயகத்தில் நாங்க தான் ஜனநாயகத்தை பார்க்கிறோம். அப்போ ஒண்ணு உண்மை, உங்கள்கிட்ட அதிகாரம் இல்லை, அதனால நீங்க பாஜகவை குறை சொல்றீங்க. செய்யற அதிகாரம் வந்ததுன்னா பாஜகவுக்கு நிகரா அல்லது பாஜகவோட மோசமா நீங்க செய்வீங்க. அப்படித்தானே புரிஞ்சுக்கணும். இதை விட எப்படி அவருடைய இரட்டை வேடத்தை வந்து நம்ம அமலப்படுத்த முடியும்? ஜோதிமணி அவர்கள்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சு ரிசைன் பண்ணுங்க மேடம், ரிசைன் பண்ணுங்க, என்ன கண்டனம் தெரிவிச்சு, சரி அதனால எம்எல்ஏ ஆக்ஷன் எடுத்து ஜோதிமணி மேலே ஆக்ஷன் இல்லை. 2 கொம்பா முளைச்சது ஜோதிமணிக்கு, ஏன் ஆக்ஷன் இல்லை? எம்பின்னு எடுக்க மாட்டீங்களா ஆக்ஷனை? அதை நம்ம முஸ்லீம்னா எடுத்துருவீங்களா ஆக்ஷனை? என்ன நிலைப்பாடு அது? நான் எதுவும் அவங்க தெரிவிச்ச அளவு கூட காட்டமா நான் தெரிவிக்கலையே. நம்ம அது மாதிரி சந்தர்ப்பவாதம் நானே சொன்னேன். அப்போது இருந்து இப்போதைக்கு ஒன்று தான் சொல்கிறேன், பாஜக அப்படி சந்தர்ப்பவாதம் பண்ணுச்சு, அதிமுக இது மாதிரி பண்ணுச்சு ஒரு காலகட்டத்தில், அது ஆட்சியில் இருந்தால் போதும்னு பண்ணுச்சு. நம்மளும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அது பண்ணால் சந்தர்ப்பவாதம் ஆயிரும் தான் சொன்னேன். வேற என்ன குத்தம் பண்ணிட்டேன் நான்? எம்எல்ஏ எடுத்த ஆக்ஷன் ஏன் அப்போ ஜோதிமணி மேலே இல்லை? ஜோதிமணி இதை தப்பு, காங்கிரஸ் நிலைப்பாடு உட்கட்சி விவகாரத்தை பொதுவெளியிலேயே பேசியிருக்காங்க. இத்தனைக்கும் இவங்க எல்லாம் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி அப்படின்னு எல்லார்கிட்டையும் போய் உட்காந்து, மல்லிகார்ஜுன கார்கே இப்படி எல்லார்கிட்டையும் உட்காந்து தன்னுடைய கருத்தை தெரிவிப்பதற்கான வாய்ப்பு பெற்றவர்கள். நம்மளாம் வாய்ப்பு பெறாதவர்கள், அந்த லெவல்ல இருக்கக்கூடியவங்க. வாய்ப்பு பெறாதவர்கள் ஏதோ வாய் திறந்து ஒரு இடத்துல பேசுறோம், அதுக்கு நமக்கு நடவடிக்கையா. இவர்கள் வாய்ப்பு பெற்றவர்கள் இப்ப வந்து சும்மா சீனுங்க. இதெல்லாம் ஒன்று ஆட்சியிலிருந்து வெளியே வாங்க, இல்லை உங்கள் கட்சி ரிசைன் பண்ணுங்க. நாங்கள் ஜோதிமணி நீங்கள் பேசுகிற மாதிரி பேசுங்க, நான் முட்டு கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன்னு மானி தவிர ஜோதிமணி என்ன கண்ணாம்பூச்சி ஆட்டான்னுக்கிறீங்களா? தமிழ்நாட்டு மக்களும் இளைஞர்களும் உங்களை பார்க்குறாங்க. காங்கிரஸ் இஸ் பிகமிங் irrelevant, already it is irrelevant. Now we are becoming too irrelevant with the state now.
கொஞ்சம் மிச்சம் மீதி இருந்த எல்லா மானம் மரியாதை எல்லாத்தையும் ராகுல் காந்திங்கிற ஒரு மனுஷனை அவர் தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா இந்த குழப்பத்திலேயே எனக்கு பல காலம் போயிடுச்சு. எதாக இருந்தாலும் ராகுல் காந்தி பண்ணாலும் தமிழ்நாட்டிலே பார்த்த பேர் தான் வெறுப்பாயிட்டேன் நான். பீகாரில் சொன்னாங்க கடைசி வரைக்கும் வந்து இதை தேர்ந்தெடுக்காமல் தேஜஸ்வி யாதவ வந்து சிஎம் கேண்டிடேட்னே சொல்லாமல் ராகுல் காந்தி இழுத்தடிச்சாருன்னா என்னென்னவோ முட்டெல்லாம் கொடுத்து பார்த்தோம். அது என்ன பீகார் நடந்தது நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் ராகுல் காந்தி நல்லா பண்ணுவார். தமிழ்நாட்டிலேயே நடந்த போது தான் ஐயோ நம்மளுக்கு முதலீட்டு மாநிலம் இதுதான், நமக்கு முதலுக்கே மோசமாயிடக்கூடாது, இங்கே நம்ம நிம்மதியாக இருக்க போய் தான் வடநாட்டில் நடக்கிற அட்ராசிட்டிக்கெலாம் குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். எனக்கு நான் முதலுக்கே மோசமாயிட்டேன்னா எனக்கு இதான் முக்கியம். இதையும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்துக்கும் சிறுபான்மை சமூகத்துக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் குரல் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு பாருங்க திருமாவளவன் பேசியிருக்காரு, எனக்கு ஒன்றுமே புரியல. விஜயை கரூர் விவகாரத்தில் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு பேசினவர் தான் திருமாவளவன். இன்னைக்கு இப்போ சொல்றாரு அதை வச்சு நான் பேசி நான் ஆதரவு அது நான் சமாதானம் சொன்னேன், அதாவது பாவம் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்ற எது உண்மையே புரியல. இப்போ யாரை நம்புறது? திருமாவளவன் விவகாரத்துக்கு ரெண்டாவது வர்றேன். அதற்கு முன்னதாக இப்போ அஇஅதிமுகவில் ஒரு பிளவு ஏற்பட்டு தற்போது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இரு தரப்பும் வந்து இப்போ இணைஞ்ச ஒரு காட்சியில் பார்க்குறோம். இனி வரக்கூடிய காலகட்டத்திலும் இப்போ ஆதவர்ஜனாவோட ஸ்டேட்மெண்ட்டின் படி அவர் என்ன சொன்னார், நம்ம ஒரு குடும்பமாக பழகுவோம், அதிமுக தோழமை சக்தி அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொன்னார். புரட்சி தலைவி அம்மான்றாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்றலாம் சொன்னார். ஒரு இன்னொரு அதிமுகவை போல தாவேக்காவை வந்து நிலைநிறுத்த வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. இனி வரக்கூடிய காலகட்டத்திலையும் அதிமுகவுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் வாயிலாக அதிகார துஷ்பிரயோகம் அல்லது ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நேரிடுமா? அப்படி ஒரு நேரிட்டால் இபிஎஸ் தரப்பிலிருந்து எடுக்கக்கூடிய சட்ட ரீதியான நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இந்த ஆன்டி டிஃபெக்ஷனுங்கிறது உங்களுக்கு 10th ஸ்கெடியூல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனில் வந்து முதல்ல ஆயாராம் கயாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜீவ்காந்தி அவர்கள் இருந்த காலகட்டத்தில் 1960s 70s இஷ்டத்துக்கு கட்சி மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் 1/3 தான் இருந்துச்சு. 1/3 ஸ்பிளிட்டு அலோவ் பண்ணாங்க. 1/3 ஸ்பிளிட்டே அலோவ் பண்ணாங்க. ஒரு மூன்றில் ஒரு பகுதி வந்து ஸ்பிளிட் ஆகிப்போம். அப்புறம் அந்த ஸ்பிளிட்டை எடுத்துகிட்டு மெர்ஜரை மட்டும் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ 2/3 90 பேர் இருந்தால் 60 பேர் மெர்ஜர் ஆயிடணும், அவங்க தான் பார்ட்டி. இதுதான் உங்களுக்கு ஷிண்டே ஃபேக்ஷன் காட்டுச்சு. சிவசேனாவுடைய ஷிண்டே ஃபேக்ஷன் கீழே கொடுத்தது, அஜித் பவார் ஃபேக்ஷன் கீழே கொடுத்தது. இவங்க அதை என்ஜினியர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க தாவேக்கா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தாவேக்கா வந்து இப்போ ஆதவர்ஜனாவுடைய கொஷின்லாம் நீங்கள் கேட்டீங்க. ஆதவர்ஜன் இதை மட்டும் பேசலை. முந்தானே என்ன பேசினார் அப்படின்னா, சிவி சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்காக ஆதரிப்பது என்பது அதெல்லாம் தப்புங்க, யாரை ஆதரிக்க வேண்டும் என்று அந்த கட்சியுடைய எம்எல்ஏக்களுடைய முடிவுங்கிறார். தாவேக்கா இப்போ வந்து திமுக ஆதரிச்சு திமுக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது எம்எல்ஏக்களோட முடிவுன்னு சொல்லுவாரா? எப்படி அது? அதுக்கப்புறம் நேற்று சொல்கிறாரு வைத்திலிங்கமும் ஓபிஎஸும் வந்து வந்தது குதிரை பேரம் இல்லையாங்கிறாரு. ஐயோ, குதிரை பேரத்தை பற்றி படித்து புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறீங்களா? ஒரு மைனாரிட்டி, when a minority government is struggling to form government, when it seeks support from other party MLAs to retain or to stay in power, அதிகாரத்தில் நிலைத்திருப்பதற்கும் அல்லது அதிகாரத்தை மீண்டும் பெறுவதற்கும் ஒரு பெரும்பான்மை பெறாத சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி சிரமப்படுகிறது. அப்போது எம்எல்ஏக்கள் வராங்க போகிறாங்கன்னா அதுதான் குதிரை பேரம். ஃபுல் மெஜாரிட்டியில் ஆண்டுகிட்டு இருந்தப்ப 4வது வருஷம் வந்து சேர்ந்த ஓபிஎஸ்சியும் இதையும் சொல்கிறாரு, அந்தந்த எம்எல்ஏக்கள் அந்தந்த கட்சியை ஆதரிக்கிறது அவங்கவுங்களோட உரிமை அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு இந்த விவகாரம் நிச்சயமா அந்நியப்பட்ட ஒன்று தான். பற்றி பேசுறாங்க எல்லாருமே. இன்னும் சொல்ல போனா 234 118 மெஜாரிட்டி மேஜிக் நம்பர், இதெல்லாம் இப்பதான் வந்து இளைஞர்களுக்கு தெரியுது. நல்ல விஷயம் தான், தப்பு இல்லை, எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது தானே. ஆனா இதெல்லாம் வந்து 2018-23 காலகட்டத்தில் மத்திய பிரதேசத்தில் நடந்துச்சு, ராஜஸ்தான்லயே முயற்சித்தாங்க. ஆமா, சச்சின் பைலட் அசோக் கெலாட்டை வச்சு அதெல்லாம் முயற்சித்தெல்லாம் நம்ம அந்த வரலாறு நம்ம பாத்திர வேண்டியதுதான் இங்கேயும். ஏன்னா அவங்களுடைய கள்ள குழந்தை தானே திருமாவுடைய பாஷையில ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய கள்ள குழந்தையுடைய ஆட்சி தானே நடந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய இருக்கும். இப்போ பாருங்க, விஸ்வநாதன் இப்போ அறிக்கை கொடுத்துருக்காரு. முதலமைச்சர் வந்து சான்சலராக இருக்கிறத வந்து அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடி பெற்ற திமுகவுடைய நீதியை அசால்ட்டா தள்ளுறாங்க. ஒரு இப்போ சட்ட ரீதியாக என்ன சொல்றாங்க, முதலமைச்சர் வந்து சான்சலர் கிடையாது, அது அவங்க கோரியதே வந்து வைஸ் சான்சலர் நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து முதல்வர் வந்து வாட்டவர் அது வேணாங்கிறார். அது ஒரு ரூபாய் அதிகாரம் கூட இருக்கட்டும், அது வந்து ஒரு மாநில அதுக்கு என்ன சொல்றாருன்னா, முந்தைய அரசு கடைபிடித்ததையே நம்ம கடைபிடிக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறாரு. முந்தைய அரசு கடைபிடித்த மற்ற விஷயங்களை விட்டுருங்க, இது மாநில உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா?
சார் நீங்க சான்சலரா அவர் இருக்கிறார் இல்ல அவர் சான்சலருடைய மொத்த அதிகாரமே துணைவேந்தரை நியமிக்கிறது தான் வச்சுக்கோமே. முதலமைச்சர் அப்படி இருக்கிறது வந்து ஒரு மாநில உரிமை சார்ந்த விஷயமா பாக்குறீங்களா இல்லையா? ஆமா, மாநில உரிமை சார்ந்த. அதை வந்து எடுத்துக்க வேண்டியது இல்லைன்னா என்ன அர்த்தம்? யாருடைய குரலாக பேசுகிறீர்கள்? அதுவும் காங்கிரஸ் மினிஸ்டர், காங்கிரஸ் வந்து ஒரு மினிஸ்டர் யாருடைய குரலாக பேசுங்க. சரி, அதை நான் சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போ நீங்கள் இதெல்லாம் நமக்கு புதுசுன்னு சொன்னதுனால இதெல்லாம் நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. சர்வே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் திருப்பரங்குன்றம் மக்கள் மகிழ்ச்சியாக இருங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ யாருன்னு யோசிச்சு என்ன, உங்களுக்காக நின்ற ஒரு கட்சியை புறக்கணித்து விட்டு, உங்களுக்கு எதிராக நின்ற கட்சியையும் புறக்கணித்து விட்டு, உங்களுக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்த ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க இல்லையா? ஒரு பக்கம் பாதவஞ்சனா வந்து ஏடிஎம்கேவுடைய ஸ்டாண்டு இதெல்லாம் சொல்கிறாரு இல்லையா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏதோ ஒரு அதிகாரம் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஆசையில் இவங்க ஆர்வத்தில் 2வது 3வது நாள் இவங்க கொஞ்சம் அப்படி சலசலப்பு காட்டினாங்க. நான் அப்படி தான் கூர்ந்து கவனிக்கிறேன். 1000 தான் எடுத்துக்கிட்டாலும் சிவி சண்முகமோ எஸ்பி வேலுமணியோ அரசியலில் வந்து பலந்துன்னு கொட்ட போட்டவர்கள். அவங்க இந்த 10 நாளில் பார்த்து பெஜாராயிட்டாங்க. ஐயோ இந்த கவர்மெண்ட் இது வேலைக்கு ஆகாது. அவன் நினச்சது என்ன, ஏடிஎம்கேக்கு இனிமேல் ஃபியூச்சர் இல்லை. இது ஹைப்போதெட்டிக்கல் தான், இருந்தாலும் நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். இபிஎஸ் வந்து ஏன்னா நமக்கு மைண்டில் வந்து என்னடா பிஜேபி யார் பக்கம் நிற்குதுன்னு தெரியல, எதுக்கு இவங்க 2 பேர் அடிச்சிக்கிறாங்க அப்படின்னு பிஜேபி விட்டுருச்சு போல இருக்கு. இவங்களை 2 பேரும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி வந்துருக்குன்னு விட்டுருச்சு போல இருக்குன்னு. இப்போ நீங்கள் உள்ள கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எஸ்பி வேலுமணியோ சிவி சண்முகமோ இந்த எம்எல்ஏஸ் எல்லாமே அதில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக இவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க அப்படின்னு இந்த 3 பேர் சைன் பண்ண அவசியம் இல்லை. இந்த 3 பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 4 பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த 4 பேர் இன்னொரு சப்ஜெக்டும் இருக்குது. இசைக்கு சுப்பையாவுடைய குவாரியை சேர்த்து தான் சீல் வைக்கிறாங்க. பிரபு அமைச்சர் பிரபு சீல் வச்சாரு, அதில் இசைக்கு சுப்பையாவுடைய குவாரியும் சேர்ந்துருக்கு. ஒரு ஊழல்காரர், ஒரு தவறானவர், அவரை சேர்த்துக்கிறாங்க. சரி, அது அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ என்ன பாயிண்ட் வரேன்னா, இந்த 4 பேருக்கு வேணால் அந்த எண்ணம் இருந்திருக்கலாம். மிச்ச வெட்டரன்ஸுக்கு, பெரிய ஆட்களுக்கு எதுவுமே அந்த எண்ணம் இல்லாமல் திரும்ப இபிஎஸ்சி திரும்புறதுக்கான காரணம் என்னென்னா, மீண்டும் அதிமுக இதே நிலைமையில் சென்றால் விஜய் எதிர்க்கட்சியாக கூட அடுத்த முறை தொடர மாட்டார் அப்படின்னு இவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் நான் புரிஞ்சுக்கிறேன். வேற என்னவா இருக்கும்? ஒரு தூரம் வந்தாங்க, சரி விஜயோட ஆளுங்கட்சியாக சேர வேண்டும் என்ற முயற்சி எடுத்தவர்கள். நீங்க சொல்றது ஆதவர்ஜனோட அழைப்பும் இருக்குது. புரட்சி தலைவின்னு பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. ஆதவர்ஜனாவை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்துக்கு வாட்டப்படும் அப்படின்னு இருந்தா முத்தமிழறிஞர் கலைஞர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா, சின்னவர் உதயநிதினு கூட அவரு கொம்படிப்பார். அவருக்கு அதிகாரத்தை நினைச்சிருக்கணும். இப்போ நிலைமை அதுதான். அது திமுக கிடைக்கும்னாலும் தீய சக்திகள்லாம் மறந்துடுவார். அப்படி மறந்ததுனால தானே தீய சக்தி திமுக கூட்டணியில் இருந்த விசிக கம்யூனிஸ்ட் எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டாங்க அதிகாரத்துக்கு தேவைன்னு. இதை நானா வந்து ஒரு கற்பனையா வந்து சொல்லலையே. அதனால அவர் அப்படிதான் பண்ற ஆளு. அதனால இப்ப அவங்களாம் ரெடி தானே. ஏடிஎம்கேவோட என்னைக்குமே வந்து அவங்க வந்து டைலாக் வச்சுக்கிறதுக்கு ரெடி, ஏடிஎம்கே ஆட்களை உள்ள எடுக்கிறதுக்கு ரெடி, ஏடிஎம்கேவோட இடத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க, எல்லாமே ஓகே இருக்கு அவங்களுக்கு, எல்லாமே ஓகே இருக்கு. தைரியமா எடப்பாடி எதிர்த்து பேசுறாங்க. கடந்த காலங்களில் செய்யாதானே இப்ப செய்யறாங்க. அவங்க எதிர்கட்சியாக இருந்து, ஆளுங்கட்சி விடுங்க, எதிர்கட்சியாக திமுக ஆளுங்கட்சியாக இருந்து இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட கொஞ்சம் கூட சலசலப்பு காட்டாமல் எடப்பாடி பழனிசாமியோடு உடன் இருந்தவர்கள் இன்னைக்கு வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்கன்னா அந்த அளவுக்கு என்ன நினைச்சாங்கன்னா, ஆளுங்கட்சியோட போறோம், அப்புறம் நம்ம போயிடலாம், மினிஸ்ட்ரியல் பெர்த்ல இருந்து என்னென்ன வேணும், கமிஷன் அதெல்லாம் என்ன இருக்கும். ஐ மீன் நான் சொல்றது இது மைனாரிட்டி கமிஷன், அந்த மாதிரி கமிஷன் சொல்றேன், அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்துட்டு வர்றாங்க. ஐயோ ஆளுங்கட்சியா போறப்ப ஒருத்தர் நாடானா குழியை தோண்டி குப்பையை போட்டு மூடுவேன் அப்படிங்கிறாப்புல, இன்னொருத்தர் நாடானா இந்த பாக்கெட்ல இருக்கிறது 15ஆம் தேதி தான் பேக் பண்ணிக்கலான்னு என்ன ஆதாரம்னு பாக்கெட்ல இருக்கிற 15ஆம் தேதியா கட்டி கேட்கிறாரு. இதெல்லாம் பாக்குறப்ப இவங்க அமைச்சர்களா இருந்தவங்க வெட்டரன்ஸ் கம்பேர் டு டிஎம்கே சற்று குறைய 2 பேருக்கும் எல்லாமே அனுபவ ரீதியாக இவங்களோட செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது இந்த 5 ஆண்டுகள் நீடிப்பதே ஒரு சந்தேகம் அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு இவங்களே வந்துட்டாங்க. ஃபியூச்சர்னு ஒன்று இருக்குல்ல, 5 ஆண்டு நிலைக்கிறான் இல்லைங்கிறது அப்பாற்பட்டது, அது தெரியல, ஹைப்போதெட்டிக்கல் அகைன். பட் ஃபியூச்சர்ல வந்து இவங்க ஏடிஎம்கே ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்த போது தான் வந்தாங்க. ஓகே, இந்த 15-20 நாள் அவங்களும் அனுபவசாலி முடிவு பண்ணிட்டாங்க. இது ஏடிஎம்கேவே இல்லை, தன்னையே கூட ரீப்ளேஸ் பண்ணிக்காது, இது இந்த கட்சி இது நிலைக்காது, ஓகே இது வந்து கோமாளிகளின் கூடாரம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால they have decided to return back. அது எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் எடுக்கிற அரசியல் முடிவு சாதகமா வருதோ இல்லையோ வரலாறுல, அடுத்தவன் எடுக்கிற முடிவெல்லாம் ஒரு சாதகமா வரும். அந்த மாதிரி விஜய் ஆட்கள் எடுத்த முடிவு மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக அமைந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் தான் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற ஆப்ஷன் கூட எங்களுக்கு வேண்டாம். நாங்க நினைச்சது இந்த ஆளுங்கட்சியா இது இருக்கும் என்பதை தாண்டி ஏடிஎம்கேவுடைய பொசிஷனை இது ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். போற போக்க பார்த்தா இது தன்னுடைய ஆளுங்கட்சி என்கின்ற அந்தஸ்தையை கூட இது வந்து தலை நிலைக்க வச்சுக்குமான்னு தெரியல. ஏன்னா அவங்கெல்லாம் வழக்கம் வந்துட்டாலும் சரி, சொத்து விவகாரங்கள் வந்துட்டாலும் சரி, அரசியல் பின்புலம் நாகரிகம் வந்துட்டாலும் சரி, பெரிய லெவல்ல இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே. அந்த வகையில் இந்த அதிமுக விவகாரத்தில் எனக்கு ஒரே ஒரு இறுதியான கேள்வி. இப்போ ஏற்கனவே
இந்த சட்ட வல்லுநராக இருந்த மாநிலங்களவை உறுப்பினர் திரு இன்பதுரை அவர்கள் என்ன சொன்னார், உங்கள் மேலே சிபிஐ வழக்கு கூட பதிவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்வர் மீது ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தார். அப்படி ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கின்றனவா? இன்னும் கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குல்ல. காமராஜ் மேட்டர்லேயே சிபிஐ வரலாம். ஆளுநர் வந்து சிபிஐ தானே பரிந்துரைப்பார். ஆளுநர் மேக்ஸிமம் சிபிஐக்கு தான் பரிந்துரைப்பார். ஏற்கனவே இவருக்கு நடந்துச்சுல, நரசிம்மராவுக்கு நடந்துச்சு, குதிரை பேர சுட்டி காட்டினார், தண்டிக்கப்பட்டார். அவர் அப்படி யார் சுட்டி காட்டினாரா நான் கவனிக்கல. இந்த ஹேமந்த் சோரனோட தந்தை சிபு சோரன், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. அதில் வந்து அதனால் வந்து இடி வரும் இதில். இந்த மணி இன்வால்வ்டு இல்லையா? இப்போ இடி, முதல்ல இடி அந்த டைமில் இடி இல்லை, ஒன்லி ஐடி மட்டும் தான். இஃப் ஐ எம் நாட் ராங். என்ன இப்போ வந்து இடி வரும் இதில், இந்த விவகாரத்தில் இடி வரும். எனி டைம் வரலாம். பிஜேபி இந்த விஜயோடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்று கவனிக்கணும் நீங்கள். இதே நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து பிஜேபி வந்து லெட் இட் கோ மூடில் இருந்து உருவாக்கப்பட்ட இதுதான், இது ஆட்சி தான் இது. அவங்க அந்த லெட் இட் கோன்னு ஏன் விட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நேரத்தை அவர்கள் பயன்படுத்தி திமுகவை தனிமைப்படுத்துவதற்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பிஜேபி எடுத்துச்சு. ஏன்னா இப்போ கூட இவர் பேசியிருக்காரு, பொன் ராதாகிருஷ்ணன் கூட சொல்லியிருக்காரு, நீங்கள் விசிகாக்கு அப்புறம் வரலாம், நீங்கள் இந்த பாயிண்ட்டை சொல்லிட்டு மூவ் ஆயிடுறேன். இவரும் இப்போ வந்து திமுக ஆர்எஸ்எஸ் பேரப்பிள்ளை ஆனதுக்கு மகிழ்ச்சி அப்படின்ட்டார். இது ஒரு பக்கம். கவர்னர் வந்து முதல்ல வந்து ஒரு என்ன செய்கிறாரு அப்படின்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை வந்து ஆட்சி அமைக்க அழைப்பது என்பது மரபு இல்லையா? மாற்று கருத்துண்டா? உங்களுக்கு அழைச்சிருக்காரு. கர்நாடகாவில் 108 இருந்துச்சு, பெரும்பான்மை இல்லாத போது எடியூரப்பா அழைச்சார்ல, அதான மரபு. ஆமாம். ஆனால் சட்டப்படி அவருக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இல்லை நீங்கள் ஃபுல் மெஜாரிட்டி கொண்டு வந்து எனக்கு காட்டுங்கன்னு சொல்லலாம். ஆனால் மரபு வந்து அது இல்லை. யூஸ்வலாக எல்லா இடத்தையும் மரபு இதுதான். அதனால தான் நீங்களும் எதிர்த்தீங்க, நம்மளும் எதிர்த்தோம், தலைவர் எதிர்த்தாரு. இது தப்புங்க, ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க அப்படின்னாரு. ஆனால் அப்போ வந்து ஆட்சி அமைக்க அழைக்கலை ஆளுநர். யார் சொல்லி? பாஜக சொல்லி. மாற்று கருத்து இல்லை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அப்புறம் அந்த யூட்டர்ன் கேம் ஆடினார். வீட்டிலேருந்து கிளம்பி ஆளுநர் மலைக்கு போவார், ஆளுநர் மலையந்திர வீட்டுக்கு வருவார். பொறுப்பு ஆளுநர் அந்த சமயத்தில் வந்து நியமிக்கப்பட்டதே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இதே போலதான் வித்யாசாகர் ராவும் பொறுப்பு ஆளுநராக இருந்தார். எங்க மகாராஷ்டிராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் போயிட்டாங்க வருவார். இவர் சொல்றேன், விஜய் வந்து இப்படி போயிட்டு வந்திருந்தார்ல. 2 நாள் 3 நாள் அப்படி இப்படி போயிட்டு 3 வாட்டி போயிட்டு வந்தார். போயிட்டு வந்துட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு நீங்கள் இந்த இன்பதுரை அவருடைய சப்ஜெக்ட் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவர் கையில் ஒரு வேலிடான மேட்டர் கையில் மாட்டுச்சு. டிடிவி தினகரன் கட்சியிலேருந்து காமராஜை வந்து அவங்க குதிரை பேரம் போட்டு அழைத்தார்கள் அப்படிங்கிறதுக்கு வீடியோ ரெக்கார்டோட, இவங்களே வெளியிட்ட வீடியோ தான் அது. காருக்குள்ளே உட்காந்து கையெழுத்து போட்ட அந்த வீடியோவோட சிக்கிறார். இது பொட்டன்ஷியல் எவிடன்ஸ். அது குதிரை பேரம் கைக்கு முன்னால் நடந்ததுக்கான ஆதாரம் கையில் இருக்கிறப்ப அவர் ஆட்சி அமைக்கவே அழைத்திருக்கக்கூடாது சட்டப்படி. அந்த விசாரணை தான் அவர் துவங்கியிருக்கணும். ஆனால் ஏன் அலோவ் பண்ணார்? இதுக்கு முன்னால் ஆட்சி அமைக்க அழைத்திருக்கணும், அப்போ அழைக்கலை, நம்மளும் எதிர்த்தோம். ஆனால் இவர் பெரும்பான்மையை பிறப்பு. அப்போ அந்த இடத்துல என்ன நடந்துச்சு இடையில? நம்ம அந்த 3 நாள் பேசிக்கிட்டு இருந்த செய்தி என்ன? அந்த 3 நாள் நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம்? கவர்னர் ஆட்சி வந்துடும், கவர்னர் ஆட்சி வந்துடும்ங்கிற அக்கறை ஏன் அதிமுக காரங்களுக்கு இல்லை? அது என்னது, திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு மட்டும் தான் அந்த அக்கறையை வர வைக்கணுமா? திமுக கூட்டணி உடைப்பதற்கு மிகச்சரியான உத்தியை விஜய்க்கு சொல்லிக் கொடுத்து அதை யாதவர்ஜுனா மூலமாக செயல்படுத்தி இத்தனை ஆண்டுகள், நேற்றும் இருக்கிறோம், இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போம் என்று சொன்ன முஸ்லீம் லீகையே உடைச்சி அமைச்சர்களை கொண்டு போயிட்டாங்களே. எல்லாம் 3 நாள் நடந்துச்சுல. இன்னைக்கு சொல்றாரு இல்லைன்னு, அதுக்கப்புறம் ஆதரவு கொடுத்துட்டேங்கிறாரு, அப்புறம் இல்லைங்கிறாரு, அப்புறம் கொடுத்துட்டேங்கிறாரு, அப்புறம் திரும்ப வந்து காலைல ஒன்று பேசுறாரு, சாயங்காலம் ஒன்று பேசுறாரு, இப்போ ஒன்று பேசியிருக்காரு, இப்போ ஒரு வீடியோ பேசியிருக்காரு. அது ராசாவுக்கும் ஆராசா அவர்களுக்கும் மனசு கவலையை உண்டாக்கி இருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு இதிலே அதிலே எப்படிங்கிறாரு, மாறி என்னவோ சொல்றாரு. அந்த இடத்துல குதிரை பேரத்துடைய வழக்கு அவர் கையில் இருக்கு. ஆனால் வச்சுக்கிட்டு அதை கையில் வச்சுக்கிட்டு ஆட்சி அமைங்கன்ட்டார். ஏன்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு ஓவர். ஓகே, இப்போ ஆளுநர் நல்லாவே ஒரு பொலிட்டிக்ஸ் கேம் ப்ளே பண்ணியிருக்காரு. விஜய் ஆதரவாக பாஜகவுடைய துணையோடு இந்த ஆட்சி அமைந்திருப்பது பாஜகவோட துணை. இப்போ அடுத்த பாயிண்ட் வருவோம். 2018 அமைந்த அரசை வந்து 2019 தானே 17 எம்எல்ஏக்கள் தூக்குறாங்க பிஜேபி, குமாரசாமி தலைமையில் அமைந்த ஆட்சி. இப்போ அடுத்து என்ன நடக்கும்? திஸ் கவர்மெண்ட் இஸ் ஓப்பன் டு சிபிஐ என்கொயரி. now இது வழக்கா மாறும். ஆளுநர்கிட்ட கண்டிப்பாக கொண்டு போவாங்க. சிவி சண்முகம் தரப்புல இருந்து வந்த இந்த 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 3 பேர் இவங்க வந்து அந்த 17 நான் காட்டின அந்த சுப்ரீம் கோர்ட் கேஸ் மாதிரி வந்துருவாங்க. இவங்க கவர்னருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. மெயினாக வந்து காமராஜுடைய வழக்கு.
அதை வந்து கடந்த காலங்கள் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன அடிப்படையில் அழைச்சிங்க, அவர் வேறு உழைப்பி எடுத்துட்டார், முதல்ல ஒன்று அதுக்கப்புறம் ஒன்றுன்னு மாறி மாறி சொல்லியிருக்காரு. அப்போ இந்த அனைத்தையும் வந்து வழக்காக இனிஷியேட் பண்ணி செய்வதற்கு கவர்னருக்கு அதிகாரம் இருக்கிறது. கண்டிப்பான முறையில் பாஜக செய்யும். அந்த உண்மை ஜெயிக்கிறதுக்கு தான் ஆதாரம் வேணும், பொய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பமே போதும் அப்படின்னு அரவிந்த் சாமி சொல்கிற மாதிரி பாஜக ஒரு இடத்துல உள்ள வரதுக்கு குழப்பமே போதுமானது. ஓகே, அந்த வேண்டிய குழப்பத்தை விஜய் மூலமாக ஏற்பாடு செய்வதற்கு நேரடியாக தமிழ்நாட்டில் கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்து மற்ற மாநிலங்கள் செஞ்ச மாதிரி கொலன்னு ஆக்கி அதுக்கப்புறம் வந்து நம்ம வென்றுட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை பாஜகவுக்கு இல்லை. நமக்குமே என்ன இருந்ததுன்னா, கவர்னர் ஆட்சியை விட விஜய் ஆட்சி வரட்டும், அது எவ்வளோ மோசமான ஆட்சின்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சொன்னா கேட்கல, விஜய்க்கு ஒன்றும் பண்ண தெரியாது அப்படின்னு நம்ம நினைச்சோம். இப்போ பிஜேபி இஸ் ரெடி டு பிளே இட்ஸ் கேம். அதில் நடந்த கலைவரங்கள் தான் இதெல்லாம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பிஜேபியோட ரோல் ஒன்று இருக்கும்ல, ஒன்றுமே வரலையே, இன்னும் வரும். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல என் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க. மிக நன்றி.